आज के दिन में भी ये बड़ी कृपा है ना। हर बर्थडे जो है इट्स अ ग्रेट ब्लेसिंग फॉर ऑल ऑफ अस। எல்லாருக்கும் பிறந்த நாள் என்பது ஒரு மிகப்பெரிய கொடுக்கப்பட்ட பரிசு. यहाँ पे पैदा होना आसान नहीं है। இந்த பூமியில நம்ம பிறக்கிறது இவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. वो भी इंसान बनना आसान नहीं है। அது மனிதனாக பிறப்பது ஒரு சாதாரணமானது அல்ல. आप मसीह में सनातन से पहले आप मसीह में है, इसीलिए आज यहाँ पर है। நீங்க உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் இருந்தீங்க, அப்புறம் இப்ப வந்து அதனாலதான் இங்க வந்திருக்கீங்க. अगर आप वहाँ नहीं है, आज यहाँ नहीं है। நீங்க அங்க இல்லனா நீங்க இப்ப இங்க இல்ல। मसीह के अंदर से ही सारे बातें उत्पन्न हुआ है। கிறிஸ்துவுக்குள்ள இருந்துதான் எல்லாமே உருவாக்கப்படுது, இந்த பூமிக்கு கொண்டு வரப்படுகிறது। So मसीह के अंदर से ही इस दुनिया के अंदर जो कुछ भी आ रहा है, सब कुछ आ रहा है। கிறிஸ்துவுக்குள்ள எதெல்லாம் இங்க வருதோ அதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்துதான் வருது। तो आप यहाँ पर है, நீங்க இந்த பூமியில இருப்பீங்கன்னா आपका बर्थडे जो है वो आपको एक बहुत बड़ा गिफ्ट है। உங்கள் பிறந்த நாள் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள்। So आप इस दुनिया में आने का परमेश्वर ने एक दिन को नियुक्त किया था पहले से ही। அந்த உலக தோற்றத்துக்கு முன்னே ஒரு நாளை தேவன் நியமித்திருந்தார்। वो आपका माँ बाप को पहले से ही परमेश्वर ने तैयार किया। உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாததுக்கு முன்னாடியே तैयार किया, அவர் வந்து ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்। पहले वो आपके माँ बाप को तैयार किया, உங்க அம்மா அப்பாவை முன்னாடி அவர் ரெடி பண்ணாரு आपके लिए, உங்களுக்காக। So आपको उनके द्वारा इस दुनिया में लेके आने का एक बहुत बड़ा प्लान रखा था। உங்க மூலமா உங்களை இந்த பூமியில கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய பிளான் வச்சிருந்தார்। So God's divine plan is so beautiful आपके प्रति, हर एक के प्रति। ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய திட்டத்தை அவர் முன்குறித்திருக்கிறார்। So आपके बर्थडे को आप हमेशा आपके बर्थडे को समझो, इट्स आपके लिए जस्ट इस दुनिया में देखने वाले बंदों के लिए तो आसान है, यहाँ पे एक और बच्चा पैदा हो गया। இந்த பூமியை பொறுத்த வரையும் இன்னொரு புள்ள பிறந்திருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு ஈஸியா எடுப்பாங்க, ஆனா அது உங்களுக்கு மிகவும் முக்கியமான நாள்। बट मैं आपको कह रहा हूँ, நான் உங்களுக்கு சொல்கிறேன், जब आप पैदा हुआ, நீங்க எப்ப பிறந்தீங்களோ आपके साथ एक एंजल भी पैदा हुआ है। உங்களோட ஒரு தேவதூதரும் பிறந்திருக்கிறார்। कितने लोग इस बात को विश्वास कर रहे हैं? எத்தனை பேர் இத விசுவாசிக்கிறீங்க? The day you born, நீங்க எப்ப பிறந்தீங்க, என்னைக்கு நீங்க பிறந்தீங்களோ उस दिन आपके साथ साथ एक और एंजल भी पैदा हुआ है। உங்களோடயே ஒரு ஏஞ்சலும் அவர் பிறந்திருக்கிறார்। क्योंकि वचन में लिखा है आपके लिए जो एंजल है वो हर दिन जो छोटे बच्चे हैं उनके लिए जो हर दिन परमेश्वर की उपस्थिति में मौजूद होते हैं। வேதம் சொல்லுகிறது உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் தேவதூதர் உங்களுக்காக அங்க தேவனுடைய சமூகத்திலே இருப்பாங்கன்னு போட்டிருக்கு। So the day you born, आपको लग रहा है मैं यहाँ पैदा हुआ हूँ, नहीं, आपके साथ साथ स्पिरिट वर्ल्ड में एक एंजल भी आया। நீங்க எப்ப இந்த பூமியில பிறந்தீங்களோ நீங்க பிறக்கிறப்பே ஆவி மண்டலத்திலே ஒரு தேவதூதரும் உங்களுக்காக பிறந்திருக்கிறார்। So वो एंजल जो है हर दिन पिता के सामने खड़े होता है। அவங்க அந்த ஏஞ்சல் ஒவ்வொரு நாளும் பிதாவு முன்னாடி அவர் நிப்பார் உங்களுக்காக। Your birthday for you it's just an ordinary day. பிறந்த நாள் என்பது உங்களை பொறுத்தவரை ஒரு சாதாரணமான நாள்। But for the realm of the spirit, उस दिन परमेश्वर आपके लिए, आपको लग रहा है मेरे माँ बाप ने मेरे लिए सब कुछ कर रहे हैं, बाप पिता कह रहा है मैं कर रहा हूँ, इसीलिए मैंने एक एंजल को आपके लिए रेडी किया, वो एंजल तुम्हारे लिए सब कुछ कर रहा है। நீங்க உங்களுடைய எல்லா தேவைகள் உங்களுக்கான எல்லாத்தையும் உங்க அம்மா அப்பா கொடுக்கறாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அப்படி இல்ல। ஆண்டவர் சொல்றாரு நீ என்னைக்கு இந்த பூமியில பிறந்தையோ உனக்காக உன்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவதற்காக உனக்காக ஒரு ஏஞ்சல் நான் தயார்படுத்தி வச்சிருக்கேன்னு சொல்றாரு। क्यों? ஏன்? Because वो बाप जो है आपका माँ बाप से भी ज्यादा सोचने वाला है।
நம்முடைய தகப்பன் நம்முடைய இந்த உலக பிரகாரமான அப்பா அம்மாவை விட அதிகமா உங்களை பத்தி யோசிக்கிறவர். वो आपको अकेला इस दुनिया में नहीं भेजना चाहता है. அவரு உங்களை தனியா இந்த பூமிக்கு அனுப்புறத அவர் ஒரு நாள் விரும்பல. इसलिए वचन में लिखा है छोटे बच्चों के लिए एक एक एंजल है, वो एंजल रोज उनके सामने जाता है. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காகவும் ஒரு ஏஞ்சல் இருக்காங்க, அவங்க பிதாவுக்கு முன்னாடி டெய்லி அவங்க நிப்பாங்க. यीशु ने ये बात कहा है. स्वर्गीय मंडल में क्या होता है, ஆவி மண்டலங்களே பரலோக மண்டலத்திலே என்ன நடக்கிறது என்பதை அவர் விவரித்திருக்கிறார். सो इस दुनिया में अगर कोई बच्चा पैदा होता है, ये मत सोचो ये यहाँ पे हमारे हाथ में आया है या अकेला आया है. नहीं नहीं नहीं, एट द सेम टाइम इन द रैम ऑफ द स्पिरिट में एक एंजल के साथ ही पैदा होता है यहाँ पे हर बच्चा. நீங்க ஒரு புள்ள பிறந்தவனே இந்த புள்ள நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் பொழுது ஆவி மண்டலத்தில் அதற்குரியதான ஒரு தேவதூதன் அவர் அந்த பிள்ளைக்காக அனுப்பப்படுகிறார். So, the realm of the spirit is so conscious about your birthday. உங்க கான்சியஸ் உங்க பர்த்டே குறிச்சு ஆவி மண்டலம் ரொம்ப கான்சியஸா இருக்கும். क्योंकि आपको इस दुनिया में भेज रहा है, तो वो बाप को इतनी रेस्पॉन्सिबिलिटी वो बाप अपने ऊपर लेता है. இந்த பூமியிலே உங்களை அனுப்பும் பொழுது அவருக்கு மிகுந்த ஒரு பொறுப்பு இருக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. वो बाप कितना रेस्पॉन्सिबल होता है, तो साथ साथ एक एंजल को भेजेगा. எவ்வளவு பொறுப்பா இருந்திருப்பார், ஆனால் அவர் உங்களோட ஒரு ஏஞ்சல் அனுப்புவார். वो बच्चा क्या रोज बात करने वाला है क्या? அது என்ன டெய்லி பேசுறதா அது அந்த குழந்தை? छोटी सी बच्चा है, அது சின்ன குழந்தை, वो क्या बात करेगा? என்ன பேசும்? प्रिय भाई मेरे बहन, பிரியமான सगोदर सगोदरीகளே, जिस दिन यीशु मसीह पैदा हुआ उस दिन स्वर्गीय दूत वहां पे आकर, है ना, स्वर्गदूत प्रकट हुआ और स्वर्गदूत प्रभु परमेश्वर का आराधना करने लगे. ये सब ये मत सोचो कि यीशु मसीह को ही हुआ है. இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே தேவதூதர்கள் அங்கு உன்னதத்தில் அந்த அப்படின்னு ஆராதித்து கொண்டிருந்தது இயேசுக்கு மாத்திரம் நினைச்சிடாதீங்க. आप जिस दिन पैदा हुआ उस दिन भी एक एंजल भी उस दिन भी आया. वो एंजल परमेश्वर के सामने क्या बोलता था? वो भी यही बोलता था, हाँ परमेश्वर के महान है करके. आपके लिए भी वहां पे एक आराधना हुआ, एक एंजल ने आपके लिए थैंक्स किया. நீங்களும் பிறந்தப்பையும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்பையும் ஒரு ஏஞ்சல் உங்களுக்காக பிரைஸ் பண்ணி நன்றி சொல்லி பிதாவின் முன்பதாக அவர் நின்று ஆராதித்து கொண்டிருந்தார். ये जीसस में फादर ने उस चीज को हमें दिखाया, मगर ये हो रहा है हर एक के साथ. இயேசு பிதா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஒரு முன் உதாரணத்தை காட்டினார். அங்கு एंजल्स, जब जीसस पैदा हुआ तो वहां पे एंजल्स आए और एंजल्स ने फादर को थैंक किया. ये हमें जीसस में रिवील हुआ ये ट्रूथ. பிதா இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே தேவதூதர்கள் அதுக்கு மகிமை செலுத்தினார்கள். அந்த காரியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது வெளிப்பட்டது. आपके लिए जो एंजल है वो परमेश्वर के सामने रोज खड़े होते, वो कहाँ था फिर? वो भी उस दिन आया था उधर, जिस दिन आप पैदा हुआ उस दिन वो आया, वो भी थैंक करने लगा. वो आपके साथ भी हुआ है. அந்த உங்க பிறப்பிலையும் தேவதூதர்கள் பிதாவின் முன்பாக நின்று நன்றி சொல்லி அவர்கள் தேவனுக்கு முன்பாக ஆராதனை செய்திருக்கிறார்கள். कितने लोग इस बात को विश्वास करते हैं? இந்த காரியத்தை எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? Can you believe it? இத உங்களால நம்ப முடியுதா? So your birth in this earth for heaven is a great celebration. நீங்க உங்க பூமியில உங்கள் பிறப்பு வரும் பொழுது இருக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் ஒரு மிகுந்த கொண்டாட்டத்திற்குள் இருக்கிறது. हम बाइबल में एक बंदे को हम देखते हैं, வேதத்திலே ஒருவரை குறித்து நாம் பார்ப்போம். हम देख रहे हैं कि वो बंदा बचपन से, जब से जन्म हुआ तब से वो अंधा था. அந்த மனிதன் பிறப்பிலிருந்தே குருடனாக இருந்தான். वो एक दिन यीशु मसीह को देखा और यीशु मसीह के चेले पूछ रहे हैं, ये ऐसा पैदा हुआ, ये किसका गुनाह है? ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவரை மீட் பண்றாரு. உடனே சீஷர்கள் பார்த்து கேக்குறாங்க, இவன் குருடனா இருப்பது யார் செய்த பாவம் அப்படின்னு கேக்குறாங்க.
जब यीशु ने कहा नहीं नहीं नहीं, ये किसी की पाप के द्वारा ये ऐसा पैदा नहीं हुआ, परमेश्वर की महिमा प्रकट होने के लिए ऐसा हुआ। யாரோட பாவத்தினாலும் இப்படி பிறக்கல, தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக இவன் இப்படி பிறந்திருக்கிறான். यीशु ने कहा है, இயேசு கிறிஸ்து சொன்னார். देखो उस बच्चा जब इस दुनिया में पैदा हुआ है ना, वो सारे जो जितने भी लोग उस बच्चे को देखने आए होंगे वो सब यही देखा होगा, उधर आके वहां पे एक अंधा बच्चा पैदा हुआ, अरे यार ये तो एक अंधा बच्चा है करके सबने है ना दुख के साथ गए होंगे। நிறைய பேர் அந்த குழந்தை பிறந்தப்ப ஐயோ இது என்ன குருடானா பிறந்துச்சுன்னு ரொம்ப துக்கத்திலே போயிருப்பாங்க எல்லாருமே, है ना, बहुत वेदना के साथ घर से गए होंगे कि अरे यार ऐसा, अरे यार एक कमी के साथ आ गया करके मन में एक दुख आ गया होगा। எல்லாம் அந்த பிறப்புல ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப வேதனையோடும் துக்கத்தோடும் இருந்திருப்பாங்க. मगर उस दिन स्वर्ग जो है पूरी खुशी मना रहा था। ஆனால் பரலோகமோ ஒரு பெரிய கொண்டாட்டத்தில் இருந்தது. क्यों? ஏன்? क्यों? ஏன்? क्योंकि परमेश्वर को पता है इसके द्वारा महिमा प्रकट होने वाला है। ஆனா பிதாவுக்கு தெரியும் இந்த குழந்தையின் மூலமாக அவருடைய மகிமை அது வெளிப்பட போகிறது என்பது அறிந்திருந்தார். सो पूरे स्वर्ग जो है बहुत खुशी में था। அதனாலதான் பரலோக ராஜ்யம் முழுவதும் ஒரு கொண்டாட்டத்துல இருந்துச்சு. मैं आपको कह रहा हूँ, நான் உங்களுக்கு சொல்கிறேன், आज हम सोच सकते हैं हमारे शरीर में तो कमी नहीं है, मगर मैं आपको कह रहा हूँ आपके जीवन में जितने भी कमी है वो सारे कमी जो है परमेश्वर की महिमा प्रकट होने का एक रास्ता वहां पे है, अभी मैं प्रकट होने वाला है आपके जीवन में। நம்ம சரீரத்துல குறைவு இல்லாம இருக்கலாம், ஆனா நம்மளுடைய எல்லா குறைவுகளும் பரலோக ராஜ்யத்தில் தேவ மகிமைக்காக அது மகிமை வெளிப்படுவதற்காக அந்த குறைவுகள் இருக்கிறது இல்ல, அதுல வெளிப்பட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, வழி இருக்கிறது. परमेश्वर आपको लग रहा है ये सब कमी है, உங்களை பொறுத்தவரை இதெல்லாம் ஒரு குறைவு அப்படின்னு நினைக்கிறீங்க. पर स्वर्ग उसको कैसा दिखता है? ஆனா பரலோகம் அதை எப்படி பார்க்கிறது? हमारे पास इसके ये चीज की उपाय और ये चीज की जो जवाब हमारे पास है, हम हमें महिमा प्रकट करने की मौका है ये। இந்த இதுக்குரிய காரணம் எங்கள்கிட்ட இருக்கு, அவருடைய மகிமை பதில் எங்கள்கிட்ட இருக்கு, அது அந்த மகிமை வெளிப்படுவதற்காக வழி இது அப்படின்னு நினைப்பாங்க. They are ready to reveal their glory in your lacking. உங்களுடைய குறைவிலிருந்து தேவனுடைய நாம மகிமை வெளிப்படுவதற்காக அந்த வழி ஆயத்தப்படுகிறது. तो परमेश्वर ने ये कमी को नहीं लेके आता, அந்த ஆண்டவர் இந்த குறைவை எடுத்துட்டு வரல உங்க வாழ்க்கையில. जहां कभी भी कहीं पे भी कमी आया पहला आदम के द्वारा, எங்கெல்லாம் குறை வந்துச்சோ முதலாம் ஆதாமின் மூலமாக தான் அந்த குறை வந்துச்சு. वो सब में पिता कैसा देखता, स्वर्ग उसको कैसा देखता है, அதுல எப்படி பிதா எப்படி பார்க்கறாரு, பரலோகம் அதை எதை எப்படி பார்க்கிறது என்பது. opportunity to reveal the glory, வாய்ப்புகள், அதன் மூலமாக தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் அதெல்லாம். so मैं आपको कह रहा हूँ God's glory है ना आपके लिए तैयार है, தேவனுடைய மகிமை உங்களுக்காக ஆயத்தமாய் இருக்கிறது. so आपके लाइफ में आज आपको लग रहा है ये कमी है, बट स्वर्ग के लिए वो एक अपॉर्चुनिटी है। உங்களை பொறுத்தவரை அது குறைவு, அது ஆனால் பரலோகத்தை பொறுத்தவரை அது ஒரு வாய்ப்பு, மகிமை வெளிப்படுவதற்கான வழி. so पहला आदम ने, हमें लग रहा है पहला आदम ने बड़ा गलती किया, स्वर्ग उसको ऐसा देखता है, कोई बात नहीं, उस गलती में हमारे एक अपॉर्चुनिटी है ग्लोरी रिवील करने का। அப்ப நம்மளை பொறுத்தவரை முதலாம் ஆதாம் தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா பரலோகம் அதை தப்பாக நினைக்கல, பரவாயில்ல, இது பிதாவின் மகிமை வெளிப்படுவதற்காக ஒரு வாய்ப்பு. सब कुछ परफेक्ट चलता है तो हम महिमा को कहाँ लेके जाके फिर प्रकट करें? எல்லாமே சரியா போச்சுன்னா எப்படி மகிமை நம்ம எப்படி பாப்போம், எங்க பாப்போம்? आज हर एक कमी है, there is a opportunity. Jesus took everything, हर एक बात को यीशु मसीह opportunity के रूप में लिया। எங்கெல்லாம் குறைவு இருக்கிறதோ இயேசு அதை வாய்ப்பாக, மகிமை வெளிப்படுவதற்கான வாய்ப்பாக, வழியாக பார்த்தார்.
मैं आपको कह रहा हूँ, आपके बॉडी में अगर कोई कमी है, आप ये मत सोचो कि हाँ ये जगह में मुझे कमी है। That is the place that is connecting you with the heavenly realms, with the Father. நீங்க உங்க சரீரத்துல இருக்கிற குறைவா பார்க்காம நீங்க ஒன்ன புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த குறைவுக்கும் ஆவி மண்டலத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. அது தேவன் மகிமை வெளிப்படுவதற்காக. ये बच्चा अंधा पैदा हुआ, इनको लग रहा है ये कमी है, बट वो कमी ही उसको है ना फादर के साथ जोड़ रहा है. இந்த புள்ள குருடனா இருக்கிறது ஒரு குறைவா இருந்துச்சு. ஆனா இந்த குறைவு தான் ஆவி மண்டலத்தோடு அந்த குறைவு இணைக்கப்படுகிறது. जहां कभी भी आपके जीवन में कमी दिख रहा है, फाइनेंस में कमी दिख रहा है ना, मैं कह रहा हूँ वो एरिया में फादर के साथ आपको जोड़ने का एक कनेक्शन, डीप कनेक्शन उस जगह में बनने जा रहा है या बन रहा है. जरूर उस जगह के साथ पिता को एक बहुत बड़ा कंसर्न ज्यादा है उस एरिया में. உங்க பொருளாதாரத்துல உங்களுக்கு நெருக்கடி இருக்குதா, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அந்த குறைவானது ஆவி மண்டலத்தோடு அது இணைக்கப்பட்டு தேவன் அந்த இடத்துல அந்த ஏரியால இன்னும் கன்சர்னா இருப்பாரு, ரெஸ்பான்சிபிலிட்டியா இருப்பாரு. क्योंकि उसको पता है ये एरिया में मेरा काम है उधर. இந்த இடத்துல என்னுடைய வேலை இருக்கிறது என்பதை அவர் அதிகமாக அறிந்திருக்கிறார். अगर आप एक बार्बर है, நீங்க முடி வெட்டுறவங்களா இருப்பீங்கன்னா, अगर आप एक बार्बर है, நீங்க सलून பார்லர்ல இருந்தீங்கன்னா, अगर आपके सामने आप एक गांव में जा रहे हैं जहां एक बार्बर भी नहीं है, वहां पूरे बाल बड़े होकर लोग है ना ऐसे घूम रहे हैं, बड़ा बड़ा दाढ़ी बड़ा बड़ा बाल के साथ घूम रहे हैं, तो आप क्या उसको देख के क्या सोचेंगे? நீங்க வந்து ஒரு ஊருக்கு போறீங்க, அங்க ஒரு பார்பர் கூட கிடையாது, எல்லாம் அப்படியே முடி நிறைஞ்சி சடையோட தொங்கிட்டு இருக்கு, தாடி ஈடியுமா. அங்க நீங்க எப்படி என்ன பண்ணுவீங்க, எப்படி பாப்பீங்க? वहां पे जाके अरे यार यहाँ पे मेरा काम क्या है ऐसे सोचेंगे, या अरे यार इतने ज्यादा है तो मेरा ज्यादा काम है इधर. நீங்க வந்து இப்படியா யோசிப்பீங்க, அட இங்க என்ன எனக்கு வேலை இருக்கு, இல்ல ஐயோ இதுதான் என்னோட வாய்ப்பு அப்படின்னு இறங்கி मेरा बहुत ज्यादा काम है, இங்க வந்து என்னுடைய வேலை அதிகமாக இருக்குது. सेम वे परमेश्वर इस पृथ्वी को देखते समय परमेश्वर को लग रहा है यहाँ पे मेरा बहुत ज्यादा काम है. இந்த பூமியை குறைவிலே பார்க்கும் பொழுது இங்க என்னுடைய வேலை அதிகமா இருக்குன்னு பாப்பார். आपके जीवन में अगर ज्यादा कमी दिख रहा है, समझ लो परमेश्वर को पता है आपके जीवन में मेरा काम ज्यादा है. உங்க வாழ்க்கையில அதிகமான குறைவு இருந்துச்சுன்னா ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களை பாப்பாரு, எனக்கு இங்க ரொம்ப வேலை இருக்குன்னு பொறுப்பா உங்க வாழ்க்கையில இறங்குவார். मेरे बच्चे के जीवन में मेरा बहुत ज्यादा काम है. என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில அதிக வேலை எனக்கு இருக்கிறது. God feels his responsibility when he sees something is lacking in your life. உங்களுடைய வாழ்க்கையில responsibility is there. உங்களுடைய வாழ்க்கையில குறைவுகளை, அங்க லாக்னஸ் வெறுமையை பார்க்கும் பொழுது பிதாவானவர் எனக்கு இங்க ஒரு பெரிய வேலை இருக்கு, மிகவும் பொறுப்பாகவும் கருசனையாகவும் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்வார். जैसे वो बच्चा वहां पे अंधा पैदा हुआ, स्वर्ग उस दिन ज्यादा खुशी मनाया क्योंकि पिता ने बोला मेरा काम है उधर, मेरा रिस्पांसिबिलिटी है इसके जीवन அந்த இடத்துல ஒரு குருடனாகி ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஆண்டவர் அங்கிருந்து பார்த்தாரு, இங்க ஒரு குறைவு இருக்கிறது, இங்க எனக்கு பெரிய வேலை இருக்கிறது, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, my responsibility, என்னுடைய பொறுப்பு, என்னுடைய வேலை இங்க அதிகமாக இருக்கிறது. his life, my responsibility is too much in his life. இந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் அதிகமான பொறுப்பும் வேலையும் இருக்கிறது என்பதை அறிந்திருந்தார், பார்த்தார். इसलिए यीशु ने कहा महिमा प्रकट हुआ है. அதனாலதான் மகிமை வெளிப்படுவதற்காக. कितने लोगों को बातें समझ आया? எத்தனை பேருக்கு புரிகிறது? So, मेरे वाइफ के बर्थडे के दिन में आपको भी बर्थडे सरमन दे दिया. आप सबकी बर्थडे सरमन है ये. என்னுடைய மனைவியின் பிறந்த நாள்ல உங்க எல்லா பிறந்த நாளுக்கும் பிரசங்கம் கொடுக்கப்பட்டாயிற்று. God bless you. Have a nice day. Thank you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day.